இன்றைக்கி தியேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகிருக்கிற அருள்நிதியோட டிமாண்டி காலனி 2 படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் மொத்தம் 2 அருள்நிதி, 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் இறந்து போகிறாரு. அவர் எதனால் இறந்தார், உண்மையிலே டிமாண்டின்றது யார், அவர் எதனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் செயின் எடுக்கிறவங்களாம் சாகுறாங்க, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த டிமாண்டி காலனி 2. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். டிமாண்டி காலனி 1ஓட இந்த படம் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் தூக்கு போட்டு சாகுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கவே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் வரும். அதை கண்டுபிடிக்காத லெவலில் தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஒரு செயின் மட்டும் கிடையாது, இன்னொரு புக்கும் இருக்குது. அந்த புக்கை படிச்சுட்டு தான் இந்த படத்தில் உள்ள டிமாண்டி காலனிக்குள்ளே போய் அந்த செயின் எடுத்துகிட்டு வர்றவங்க பூரா சாகுறாங்க. அந்த புக்கை ஒரு வீம்புக்கு படிக்க கொடுக்கறது ஒரு லைப்ரேரியன். அவர் எதனால் அந்த கொடுக்குறாருன்றதை நம்ம 3rd பார்ட்டில் பார்க்கலாம். இந்த படத்துக்கான 3rd பார்ட்டுக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டாக தான் போச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ் வரும். அது போக பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட்டை பேசுகிறதுக்கு பிரியா பவானி சங்கர் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாதாள உலகத்துக்குள்ளே போய் அவங்களால திரும்பி வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிமாண்டியை விட பெரிய ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிமாண்டி காலனி 2 படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2024 ஒரு பெஸ்ட் ஹாரர் மூவினா டிமாண்டி காலனி 2 தான். மிஸ் பண்ணிடாதீங்க.